வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். தாதா சாஹிப் பால்கே விருது, இது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பெயர் தான். இந்தியாவிலேயே ரொம்ப உயரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருதை. அதுலயும் குறிப்பா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு இந்த விருது மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையே இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமால இப்போ இத்தனை படங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்திய சினிமால இவ்வளவு படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை முதல்ல அறிமுகப்படுத்தினதே தாதா சாஹிப் பால்கே தான். இந்தியாவுடைய முதல் திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்ற திரைப்படத்தை 1913ஆம் ஆண்டு அவரே இயக்கி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு திரைப்படம் மூலியமாக தான் இப்போ நம்ம திரைப்படமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இவ்வளோ என்ஹான்ஸ்மெண்ட்டோட பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமே அவர் தான். எப்போவுமே இந்த பயோ எப்பிக்னு எடுக்கும்போது அவங்க சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருப்பாங்க. ஆனால் சரித்திரத்தில் இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சவங்களே ஒரு படமாக இருக்கும்போது இந்த படத்துடைய வரிசையிலேயே ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்குன தாதா சாஹிப் பால்கே பற்றி எந்த ஒரு திரைப்படமே வராமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை பற்றி இனிமேல் ஃபீலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போது எஸ் ராஜமௌலி அவர்கள் அதுக்காக இனிஷியேட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மகனான கார்த்திகேயாவும் ரெண்டு பேருமே இணைஞ்சு தாதா சாஹிப் பால்கேயோடைய கதையை அப்படியே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் அவருக்கு உண்டான திரைப்படமாக இது இந்திய சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே ஆல்ரெடி இப்போ மகேஷ் பாபுவோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ராஜமௌலி. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கேட்டா இந்த படத்தோட அப்டேட் நமக்கு வந்துருச்சு. ஆனா இதுல யாரு கதாநாயகனா நடிப்பா அப்படின்னு கேட்டா அதுவும் எதிர்பாராத ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி RRR அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா ஜூனியர் NTRோட ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ராஜமௌலி. இப்போ அதற்கான நேரம் வந்துருச்சு. மகேஷ் பாபுவோடைய படத்தை முடிச்சுட்டு அடுத்தபடியா ராஜமௌலியும் ஜூனியர் NTRும் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிரசாந்த் நீலும் ஜூனியர் NTRும் சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டீம் மறுபடியும் டைப் ஆவாங்க அப்படின்னு சொன்னா பயோ எபிக் திரைப்படமாவே நாங்க உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அதனால இந்த திரைப்படம் இந்திய சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா இந்த சம்பளம் மேட்டர்ல. ஏன்னா சம்பளம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரியான சம்பளம் கொடுத்துட்றாங்க. ஆனா ஒருத்தர் வாங்குற சம்பளம் இன்னொருத்தருக்கு கிடையாது. ரீசன் என்னன்னா அவங்களுடைய ரீச் அந்த மாதிரி அவங்கள வச்சு படம் பண்ணால் அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பளம் எவ்வளவா இருக்கும்னு கேட்டால் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார். அவர் வரிசையாக அந்த கபாலி காலான்னு அவருடைய ஃப்ளேவரே மாற்றினதுக்கு அப்புறமா படங்களுடைய பட்டைய கலப்புற விஷயம் அப்படின்றது ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்படி நம்ம ஜெயிலர் படத்தில் வசூல் அடித்ததை பார்த்தோம், அதுக்கப்புறமா வேட்டையாடினதை பார்த்தோம். இப்படி வரிசையாக நிறைய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக ஹிட்டு மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்தபடியாக கூலி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில். இந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருச்சு. இது இல்லாம ஜெயிலர் 2 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா 172வது திரைப்படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஜெயிலர் 2 படத்துடைய முடிவுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தா சம்பளத்துல தான்ப்பா பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த கூலி படத்துக்கும் ஜெயிலர் 2 படத்துக்கும் சேர்த்தியே 200 கோடி மொத்தம் 400 கோடின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் கணக்கை வச்சுக்காங்க. ஆனா அடுத்ததா ரஜினிகாந்த் அவர்களுடைய 172வது திரைப்படத்தை யார் இயக்க போறாங்கன்னே தெரியல. ஆனா அந்த படம் யார் இயக்குனாலும் யார் தயாரிச்சாலும் 300 கோடி ரூபாய் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அதிகமான சேலரி வாங்கினது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்திய சினிமாலேயே ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு 200 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. அஜித் அவர்கள் இன்னும் 163 கோடி ரூபாயில் நிற்கிறாங்க. சிவகார்த்திகேயன் 100 கோடியில் நிற்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு மாதிரியான காஸ்ட் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தா 300 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்க யார் ரெடியோ அதுக்கு நானும் ரெடி அப்படின்ற மாதிரி தான் இப்போ தயாராக இருக்காராம். அப்படி பார்த்தா அல்லு அர்ஜுன், அட்லி எல்லாருமே இப்போ எனக்கு ஒரு 200 கோடி வேணும், 300 கோடி வேணும், அண்ட் அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸில் எனக்கும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சி பார்க்கும்போது பணம் பெரிய அளவில் புரள்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக தெலுங்குல இருக்கிற சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசணும் இல்லையா? பாலையா தான்ப்பா இப்போதைக்கு என்ன படம் நடித்தாலும் சரி மினிமலான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம்னா நீங்கள் பாலையா படம் பாருங்கன்னு யார் வேணாலும் சஜஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ஆக்ஷன் படங்களில் மட்டுமே நடிக்கிறார். என்ன படத்தில் சென்டிமெண்ட்டாக இருக்காது அதையும் அள்ளி தெளிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட் ஆக்ஷன் மாறி கலந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போ ஜெயிலர்
ஜெயிலர் 2 படத்தில் அவர் ஒரு கேமியோ ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறாருப்பா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கலை. இப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோடனே சரி தமிழ் படங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து மறுபடியும் அவருடைய ஜானரை ஸ்டார்ட் பண்ணும்போது குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காரு போல. பார்த்ததும் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆஹா சூப்பராக எடுத்திருக்கீங்களே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாகவும் இதுக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் அவரை போய் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் கமர்ஷியல் கதையை எடுத்துகிட்டு வாங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். இதை கேட்டோன்னா அவருக்கே ஒரு சந்தோஷம். சரி இப்போ தமிழில் தானே இருக்கும், அடுத்து தெலுங்குல போய் ஒன்று பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக பாலையா அவர்களே கூப்பிட்டாங்க. அப்போ இந்த படத்தோட கதை கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒன்லைனே சொல்லியிருக்காரா. அதுவும் பிடிச்சிருக்கு. டெவலப் பண்ணிட்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியல் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான திரைப்படத்துக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் ரெடி ஆகிறாரு. கூடவே பாலையா அவர்களுடைய நடிப்பில் இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் கேரக்டர்ஸாக அடுத்தபடியாக ஒரு சூப்பர் பேன் இண்டியா படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய மைண்ட் செட்லையுமே இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரியான திரைப்படமாக கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பேபி ஜான் திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பெரிய அளவில் ஒன்றும் ஹிட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்த திரைப்படம், ஆனால் ஃப்ளாப் ஆனது ஏன்பா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பேசினாலும் ஆல்மோஸ்ட் அட்லியோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும்லாம் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எதனாலேயோ தெரியல இந்த படத்தில் இப்படி ஒரு ட்ராபேக்கை சந்திச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அப்படியே மனம் தரலாமல் அடுத்ததாக நான் பண்ணுற ஒரு படம் தமிழ் சினிமா என்ன உலக சினிமாவை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு சொல்லி இப்போ வெறி கொண்டு ஓடுறதுக்கு இது ஒரு பெரிய ரீசனாக இருந்திருக்கலாம். அதை மோட்டிவாக எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தபடியாக அட்லியோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய பெரிய படங்கள்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷ் இந்த படம் மூலியமாக தான் ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேயே அறிமுகமானாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த படத்துடைய ப்ரமோஷன்லாம் பண்ணாங்கன்னு தெரியும். இவ்வளோ ஒரு டெடிகேஷனோட இருக்காங்களேப்பா, எப்படிப்பா அவங்களை ஹிந்தி இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அடுத்ததான் இப்போ மறுபடியும் ஹிந்தியில் ஒரு சூப்பரான திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதித்யாவுடைய இயக்கத்தில் ராஜ்குமார் ராவோடைய நடிப்பில் ஒரு படம். இந்த படத்தில் கதாநாயகியாக இப்போ கீர்த்தி சுரேஷ் சைன் ஆயிருக்காங்க. கூடவே இந்த படம் கல்வி முறையை பற்றி சொல்கிற திரைப்படம் அப்படின்றதுனால நல்லா யங்ஸ்டர்ஸாக இறங்குறாங்களாம் களத்தில். இதை பார்க்குறதுக்காகவே ரசிகர்கள் எல்லாம் காத்திருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ இந்தியில் இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்கும். அண்ட் இதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் மறுக்கா மறுபடியும் ஹிந்தியில் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்காக ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய். டேக் கேர்.